ஹாய், வெல்கம் டு யுவர் ஜர்னி. கருப்பு கவுனி அரிசி ஸ்வீட் பொங்கல் செய்யலாம். அதுக்கு கருப்பு கவுனி அரிசி 200 கிராம்ஸ், பாசிப்பருப்பு 50 கிராம்ஸ், நாட்டு சக்கரை 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அரிசியை 8 hours நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை மிக்சரில் போட்டு 2 pulse விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அரிசியும் பாசிப்பருப்பையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். வாட்டரோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 1:4. அதில் 3.5 cups வாட்டர் எடுத்திருக்கேன். 1/2 cup பால் எடுத்திருக்கேன். பால் ஆப்ஷனல் தான். நான் ஒரு ரிச்னஸ்க்காக தான் அதை எடுத்திருக்கேன். சர்க்கரை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தண்ணியில் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சில சர்க்கரையில் டஸ்ட் இருக்கும். அரிசி விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா 6 whistles விட்டு எடுத்திருக்கேன். அதனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ அது கூட நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு நெய்யில் முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்துட்டேன். நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். நான் கொஞ்சம் அடிஷ்னலாகவே சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 minutes நல்லா கிண்டி விட்டோம்னா ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடும். பை பை.